வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்ப்போம். எஸ்டர்டே என்னுடைய மகளுடைய பர்த்டேக்காக நூடுல்ஸ் சமைத்திருந்தேன். அதோடு எங்களுக்கு நான் இறால் குழம்பு முட்டை போட்டு சமைச்சிருக்கிறேன். அதோட சிக்கன் பொரிச்சிருக்கிறேன். சிக் பீஸ் கூடுதலாக சமைக்கிறேன், கொண்டல் கடலை அதுவும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோடு தோசை சுட்டிருக்கிறேன். பாருங்க, தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பல் மேக் பண்ணியிருக்கிறேன். தோசைக்கு இறால் குழம்பு, மீன் குழம்பு, சம்பல் அதுகள் தான் மிகவும் சுவையை கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இலங்கை தோசை தாளித்து போட்டு சுட்டு சாப்பிடும்போது அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். அந்த தாளிப்பிண்ட வாசம் இருக்கும். நார்மலாக சுடும்போது அந்த தோசையோட வாசம் இருக்காது. இந்த ரெசிப்பியில் நான் ஏற்கனவே என்னுடைய பழைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தோசை சுட போகிறேன். தோசை பாருங்க, லாஸ்ட்டில் தான் தோசையை சுடுறது ஈஸியாக இருப்பார். பிழைக்க விடாமல் கடகடன்னு சுட்டெடுக்கக்கூடியதாக இருப்பார். என்னுடைய மகளின் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோவிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றியே, வணக்கம்.